வாழ்க்கையில நிறைய பேர் கற்க நின்று பிச்சை புகிடும் கற்க நின்று பாட்டோட இருக்கிறவங்க தவிர்த்து நீங்க யாரும் நம்ம கேட்டு படிக்கிற நிலவுகள் அப்பாவை தொல்லை பண்ணிக்கிறோம், அம்மாவை தொல்லை பண்ணிக்கிறோம். அவங்க என்ன பண்றாங்க, ஒரு சீட்டு இருந்து நம்மளை படிக்க வைக்கிறாங்க, இல்ல நகையை நட்டு அடகு வச்சாலும் படிக்க வைக்கிறாங்க. ஆனா அவர் என்ன சொன்னாரு, நீ எந்த துறையினா எடுங்க, அதுக்கு முன்னாடி எங்களை ஒரே ஒரு நிமிஷம் கலந்து ஆலோசித்து எடுங்க அப்படின்னு சொன்னாரு. சந்திரமோகனை பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் நீங்க அவர் பக்கத்துல இருக்கால அவர் போடல. கடந்த ஒரு 5 வருஷமாக ஆற்காடு பகுதியில் ஒரு தொழிலதிபராக இருந்து கொண்டு நம்ம ஆற்காட்டில இருந்து கண்ணமங்கலம் சக்சஸ் வாட்டர் கம்பெனி வச்சிருக்காரு. ரெண்டாவது, இன்னைக்கு வேலூர் மாவட்டத்தில் மகாதேவமலையுடைய விபூதி சாமியாருடைய பிரதான சீடர். மூன்றாவது, வருடத்துக்கு 1200 பேரை 25 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு செலவு பண்ணி இங்க ஆற்காட்டில் சுவாமி கல்யாணம் பண்ணி இந்த பாத பூசை பாத யாத்திரை போகக்கூடிய நபர்களுக்கு 5 நாளைக்கு 1200 பேரை ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க சாப்பாடு போட வச்சு, இன்னைக்கு ஒரு 30 பேர் சாப்பாடு போது நம்ம யோசனை பண்ணிக்கிறோம். ஒரு 5 பேர் விருந்தாளி வந்து வீட்டுக்காரமா சமைக்க மாட்டேங்கிறாங்க, ஹோட்டல வாங்கிட்டு அப்படின்றாங்க. 1200 பேருக்கு 5 நாளைக்கு பாத யாத்திரை போய் அவங்களை வந்து திருப்பதி தேவஸ்தானத்துல இன்னைக்கு ஒரு ஐயா வந்து ஒரு நம்பரா இருக்காரு திருப்பதி தேவஸ்தானத்தில். சொல்றேன், என்னுடைய ஆன்மீக தொண்டு அது. அதுல செல்வம் வந்து கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலமா வந்து திருப்பதிக்கு நடப்பயணமா போனாங்க. இந்த வருஷம் கூட 1200 பேர் நடப்பயணமா போறவங்களுக்கு 10 வேளை உணவு கொடுத்து அவங்களுக்கு நடப்பயணத்துல உதவுற பாக்கியம் எங்களுக்கு பெருமாள் கொடுத்தாங்க. அந்த சேவையும் நாங்க செய்யறதுக்கு பல நண்பர்கள், பல தொண்டு செய்யறவங்க காரணம். அது மிக முக்கியமான காரணம் செல்வம் அவர்கள். நேரத்தில் ஒரு நன்றி